எனக்கு பின்னாலும் இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் வந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காகவே இயங்கும். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மா எப்பவுமே அது மீனவர் சமுதாயத்துக்கு அவங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிற இயக்கம் தான் நம்ம அதிமுகவுடைய இயக்கம். புதுசா இப்ப நிறைய பேர் என்கிட்ட சொல்றாங்க, நாங்களாம் ரெட்டலை தான், நீங்க எதை சொன்னாலும் சொல்லனாலும் எங்களுக்கு ரெட்டலைக்கு தான் வாக்களிக்க தெரியும், வேற எதுவும் எங்களுக்கு தெரியாது. அப்பவும் சரி இப்பவும் சரி இரட்டையிலே தான் எப்பவும் சரி. இன்னைக்கு எங்களுடைய பிஷர்மேனுக்கு மீனவர் சமுதாயத்துக்கு 3 சட்டமன்ற தொகுதி கொடுத்துருக்குறோம். இந்த 234 தொகுதியிலே திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு சட்டமன்ற தொகுதி கூட வேட்பாளர் அறிவிக்கல. அவங்க எப்படி இந்த மீனவர் சமுதாயத்துக்கு என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. தேர்தல் முடிஞ்சு அண்ணன் எடப்பாடி என்ன முதலமைச்சராக வந்ததுமே 10,000 ரூபாய் ஒவ்வொருத்தருக்கும் உதவித்தொகையா தரேன்னு சொல்லியிருக்கிறாரு. வந்து முடிஞ்சது முதல் கையெழுத்து 10,000 ரூபாய் ஒரு குடும்பத்துக்கு கண்டிப்பா கொடுப்பாரு. கேட்குறோம், எங்களை பழங்குடியின மக்கள் பட்டியலில் அறிவிங்கன்றோம், எங்களை வரதவர்கள்னு கணக்கெடுங்கன்றோம், உங்களை பழங்குடியின மக்கள் பட்டியலில் சேர்ப்பேன்னு சென்ற தேர்தல் வாக்குறுதியில் திமுக கொடுக்குது. நான் இதை முறைப்படுத்தி நான் தலைமை செயலகத்துக்கு போகிறேன். பரதவர்ங்கிற சொல்லு தமிழ்நாட்டோட கெசட்லேயே கிடையாதுங்கிறாங்க. இப்போ எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு இந்து விவசாயின்னு எப்படி சர்டிஃபிகேட் தருவாங்க? சாதி சான்று கொடுக்க மாட்டாங்கல்ல. ஆனால் இந்து மீனவர்னு எனக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. என்ன காரணம்னா, இங்கே அதிகாரம் தாங்க குவியல், அதிகாரம் தான் மொத்தமும். இதே அதிகாரத்தில் இருந்து கொண்டு அவர்கள் என்ன வேணாலும் பேசலாம். அதிகாரமற்ற மக்கள் எதுவுமே பேசக்கூடாதுங்கிறதுக்கான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் உண்மையான மக்கள் இயக்கம். நாங்கெல்லாம் எப்பவுமே ரெட்டலை தான். சரி, இப்போ மீனவ மக்களுக்காக நம்மளுடைய அதிமுக நிறைய முக்கியமான விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இங்க நம்ம மீனவ பகுதியில் இருக்கிறோம். ஸோ என்னென்ன மாதிரியான மேம்பாடுகள் நமக்கு எதிர்பார்க்க போறோம் சார்? இப்போ எங்களுடைய தேர்தல் அறிக்கையில் 8,000 ரூபாய் இருந்தது, இப்போ 12,000 ரூபாய் கொடுக்குறாங்க. கண்டிப்பாக அது மக்களுக்கு அதிமுக ஆட்சி வந்ததும் அது 12,000 ரூபாய் வாங்கி கொடுப்போம். அது மட்டும் இல்லாமல் இந்த மீனவர்களுடைய பாதுகாப்பு கண்டிப்பாக அதிமுகவில் எப்பவுமே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மா எப்பவுமே அது மீனவர் சமுதாயத்துக்கு அவங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிற இயக்கம் தான் நம்ம அதிமுகவுடைய இயக்கம். அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற குழந்தைங்கள் படிப்பதற்கு, அவங்களுடைய வேலை வாய்ப்புக்கு உறுதி செய்வதற்கு நான் அவங்கள எங்கள் ஆஃபீஸில் வச்சு நான் ஒரு கம்ப்யூட்டர் போட்டு அவங்களுக்கு வேலை மையத்தில் ஏதாவது ஏற்பாடு செய்து, எங்கள் ஐடி கார்டெல்லாம் இருக்குது எங்கள் ஏரியாவில், அதில் சொல்லி அவங்களுக்கு எதனா எம்ப்ளாய்மெண்ட் மூலமாக இல்லை ஏதாவது ஒரு வேலைக்கு நான் ஏற்பாடு பண்ணுவேன். ஓகே சார். சரி, இப்போ சோழிங்கநல்லூர் பொறுத்த வரைக்கும் பார்க்குறப்போ ஒரு பெரிய தொகுதி, தமிழ்நாட்டிலேயே ஒரு பெரிய தொகுதி, பலதரப்பட்ட மக்களும் இருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இப்போ இந்த மீனவ சமுதாயத்தில் நம்ம நிறைய மாற்றங்கள் கொண்டு வரோம். இதில் இந்த ஐடி கார்டர் வேற இருக்கிற இதெல்லாம் இப்போ புதுசாக வந்தது. இவங்க 100 ஆண்டு 200 ஆண்டுகளாக இந்த கொட்டிவாக்கம், பாலவாக்கம், இவங்க மீனவர் சமுதாயம் தான் இந்த ஏரியாவினுடைய ஒரு அடையாளமாக இருந்தவங்க. இவங்கள மாற்றவே முடியாது, இவங்க இங்கேருந்து மாறவும் மாட்டாங்க. இப்போ நிறைய பேர் என்கிட்ட சொல்கிறாங்க, நாங்களாம் ரெட்டலை தான், நீங்கள் எதை சொன்னாலும் சொல்லனாலும் எங்களுக்கு ரெட்டலைக்கு தான் வாக்களிக்க தெரியும், வேறு எதுவும் எங்களுக்கு தெரியாது. தெரிஞ்சதெல்லாம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மா தான். எங்களுக்கு அவங்க யார் ரெட்டலையில் நிற்க வைக்கிறாங்க அவங்களுக்கு தான் நாங்கள் ஓட்டு போடுறோம், எங்களுடைய பழக்கம், அவங்கள தான் நாங்கள் ஜெயிக்க வைப்போம். தெரியாமல் இந்த வாட்டி திமுக வந்துடுது, எங்கள் மீனவர் சமுதாயத்து அனைவரும் நாங்கள் ரெட்டலைக்கு தான் வாக்களித்தோம், இருந்தாலும் தெரியாமல் வந்துடுது. எங்களுக்கு சாலை வசதி எப்படி இருக்குது பாருங்கள், எங்களுக்கு ரோடு வசதி நடக்க முடியல, போக முடியல. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆள் இல்லாத இடத்துக்கு ரோடு போடுறாங்க. பெரிய பெரிய ஒரு அடுக்குமாடி கட்டடம் ஒன்று இருக்குது, அங்கே ஃபுல் ரீச் ரோடு போடுறாங்க, மழைநீர் கால்வா கட்டித்தராங்க, இது போல் பண்ணுறாங்க. நாங்கள் அடர்த்தியாக ஆள் இருக்கிறோம், இந்த ஒரு தெருவில் ஆள் இருக்கிறோம்,
இந்த குப்பத்திங்கள்லேயே கொட்டிவாக்கம், பாலவாக்கம், நீலாங்கரை, ஈஞ்சம்பாக்கம், பனையூர், உத்தண்டின்னு குப்பை இருக்குது. இருக்கிறதுலேயே சின்ன நீலாங்கரைன்னாவே ஒரு 5000 வீடுகளை இருக்கிறக்கு ஒரு வீடு. இது பாரம்பரியமாக இருக்கிறோம். எங்களுடைய ரோடு வசதி எப்படி இருக்குது பாருங்க, எங்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்குது பாருங்க. இது வந்து புரட்சி தலைவரே பாடி இருக்கிறாரு. இந்த மாதிரி நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குறோம், போய்க்கிறோம். வந்து மழை நீர் போகிறதுக்கு கால்வாய் சரியாக கட்டலை. போன வாட்டி மழை பெய்யும்போது கூட பார்த்தா தண்ணிலாம் இங்கே நின்று போச்சு. போமல் நானே பார்த்தேன். அடுத்த வாட்டி வந்தேன்னா கட்டி கொடுக்குறேன். அதனால் வந்திருக்கிறேன், பார்த்துருக்குறேன். கண்டிப்பாக கட்டி கொடுப்போம். காவா கட்டியிருக்கு. அதுக்கப்புறம் தார் ரோடு இல்லை. நாங்கள் 2014 வரும்போது இங்கெல்லாம் தார் சாலை, நல்ல சாலை போட்டு நல்ல மின் விளக்கு இதெல்லாம் போட்டு கொடுத்தோம். அதை அவங்க பராமரிக்க தவறிட்டாங்க. இந்த வாட்டி திமுக உடைய எம்எல்ஏக்கு இவங்க ரெஸ்ட், அதாவது அவங்கள ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு அமைச்சர்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது ஒரு தரப்பட்ட மக்களுக்கு மட்டும் ஃபெசிலிட்டிஸ் தொடர்ந்து கிடைக்குது, இன்னொரு பக்கம் ஃபெசிலிட்டிஸ் மறுக்கப்படுது இல்லை. ஒட்டுமொத்தமே சோழிங்கநல்லூரில் வசதியாக இருக்கிறவங்களுக்கு தான் அவங்க செஞ்சு தருகிறாங்க. அது இயக்கமே அப்படிதான். அதிமுகவுடைய இயக்கம் அப்படின்னா பிற்படுத்தப்பட்டவர், தாழ்த்தப்பட்ட மக்கள், பின்தங்க மக்களை தூக்கி விடுற இயக்கம் தான் அதிமுகவுடைய இயக்கம். அதுக்காக தான் இந்த கட்சியை துவங்கினார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். புரட்சித் தலைவர் அம்மா அதை ஃபாலோ பண்ணாங்க. அண்ணன் எடப்பாடி அதை செஞ்சுக்கின்னு இருக்கிறாரு. கண்டிப்பாக இருப்பார். குறிப்பாக ஒன்று சொல்ல, 234 தொகுதியில் இன்னைக்கு எங்களுடைய ஃபிஷர்மேனுக்கு மீனவர் சமுதாயத்துக்கு 3 சட்டமன்ற தொகுதி கொடுத்துருக்குறோம். இந்த 234 தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு சட்டமன்ற தொகுதி கூட வேட்பாளர் அறிவிக்கல. அவங்க எப்படி இந்த மீனவர் சமுதாயத்துக்கு என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இதுக்கெல்லாம் இந்த மீனவர் சமுதாயத்தை கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த தேர்தல் ஒரு பாடம் புகுத்துவாங்க. கண்டிப்பா சார். ஸோ நீங்க சோழிங்கநல்லூர் முழுக்க நீங்க மக்களை சந்திக்கிறீங்க. மக்கள் பெரும்பாலும் வைக்கக்கூடிய ஒரு குறை, எனக்கு இந்த ஆட்சியிலேருந்து இது எனக்கு இன்னும் குறையாவே இருக்கு. அவங்க மகளிருக்கு இந்த பாலியல் வன்கொடுமை, அதே போல் மகளிருக்கு பாதுகாப்பு கிடையாது. ஸோ இது போன்ற விஷயத்த அவங்க குறிப்பாக சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, விலைவாசி உயர்ந்துட்டு இருக்குது. அவங்க குப்பை வரி சொல்கிறாங்க, தண்ணி வரி சொல்கிறாங்க, அதுபோல் மின்சார கட்டண உயர்வு, இது போல் பல உயர்வுகளை, வரிகளுடைய உயர்வு. அதனால் அதுக்கு தான் அண்ணன் இது எங்களுடைய தேர்தல் அறிக்கையில் மக்களெல்லாம் சந்தித்து பார்த்து எடுத்து இவங்களுக்கு உடனடியாக ஒரு நிவாரணம் செய்யணும்னு சொல்லிட்டு தேர்தல் முடிஞ்சு அண்ணன் எடப்பாடி அண்ணன் முதலமைச்சராக வந்ததுமே 10,000 ரூபாய் ஒவ்வொருத்தருக்கும் உதவித்தொகையாக தரேன்னு சொல்லியிருக்கிறாரு. முடிஞ்சது கையெழுத்து 10,000 ரூபாய் ஒரு குடும்பத்துக்கு கண்டிப்பாக கொடுப்பாரு. அப்புறம் மகளிருக்கு 2,000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லிக்கிறாரு. அது கண்டிப்பாக கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லை, ஃப்ரிட்ஜு ஒவ்வொரு வீட்டுக்கும் ஃப்ரிட்ஜு தரேன்னு சொல்லிக்கிறாரு. வருஷத்துக்கு 3 சிலிண்டர் தரேன்னு சொல்லிக்கிறாரு. கண்டிப்பாக செய்வார். இதெல்லாம் மக்கள் எதிர்பார்க்குறாங்க. கண்டிப்பாக இது நடைமுறைக்கு சாத்தியன்னு சொல்லிட்டு மக்கள் வாக்களிக்க தயாராக இருக்கிறாங்க. எந்த அடிப்படை பணிகளையும் இந்த பகுதிக்கு 5 ஆண்டு காலமாக சட்டமன்ற உறுப்பினர் கிராமத்தாருங்க வாழ்வதற்கு நாயகன்ற பகுதியாக இருக்கிறது. புதுசா 2 சின்னத்திலே வாக்குகளை கேட்டுக்கொண்டு கேட்டு கந்தன் வந்திருக்கிறார். மேடம், இப்போ மீனவ சமுதாயத்துக்கு நிறைய பிரச்சனை இருக்கு. தொடர்ந்து உங்க மேலேயுமே ஒரு பெரிய ஸ்பாட்லைட் இருக்கு. நீங்க இப்போ ஏடிஎம்கேல ஜாயின் பண்ணிருக்கீங்க. 2010க்கு அப்புறம் நீங்க ஏடிஎம்கேக்கு வந்திருக்கீங்க. ஆக்சுவலா நீங்க எந்த கட்சிக்கு போய் சேருவீங்க அப்படின்ற பெரிய கியூரியாசிட்டி இருந்தது. மீண்டும் ஏடிஎம்கே வந்ததுக்கான அந்த ஒரு காரணம் என்ன, ஒரு விஷயம் உங்களை பயங்கரமா திரும்பி இம்ப்ரெஸ் பண்ணுச்சு? இம்ப்ரெஸ்ஸுங்கிறதுல நான் 2013 கடலோர மக்களுக்கான வேலை செஞ்சிட்ருக்கேன். எனக்கு சொந்த ஊர் நாகப்பட்டினம். ஆனால் நான் நாகப்பட்டினத்தை தாண்டி இப்போ எண்ணூர் அனல் மின் நிலையமாக இருக்கட்டும், துறைமுக விரிவாக்க திட்டமாக இருக்கட்டும், அந்த பக்கம் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் போராட்டமாக இருக்கட்டும், ராமநாதபுரம் உப்பூர் அனல் மின் நிலையமாக இருக்கட்டும், நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அப்போ மயிலாடுதுறை இல்லை, நாகப்பட்டினம் ஒருங்கிணைந்த நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கூடிய செட்டிநாடு பவர் பிளான்ட்டாக இருக்கட்டும், கடலூரில் இருக்கிற ILFS பவர் பிளான்ட்டாக இருக்கட்டும், கன்னியாகுமரியில் இருக்கிற இணையம் துறைமுகமாக இருக்கட்டும், இந்த மாதிரி பல்வேறு எங்களுடைய அந்த வாழ்வியலுக்கு, மக்களுக்கு, நிலத்துக்கு எதிரான என்னென்ன திட்டங்கள்லாம் வந்ததோ அதற்கு எதிர்த்து வேலை செஞ்சுட்டு அட்வொகசி லாபி பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கான ஆவணங்களை தயார் பண்ணி வழக்குரைக்கிறது, தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் வழக்கு போகிறது, அப்படி நிறைய அனல் மின் நிலையங்கள் நிறுத்தவும் பட்டிருக்கு. உண்மையில் சொல்லப்போனால் இந்த நிலையிலேருந்து தான் நான்
மக்கள் சார்ந்து பேச ஆரம்பிச்சு தான் 2019 நாம் தமிழரில் வந்தது. அதை நான் இந்த மாதிரி பேசுகிறேன், பரவலாக கடலோர மக்களுடைய பிரச்சனை யார் பேசுகிறாங்கன்னு தேடின அடிப்படையில் தான் நான் என்ன தேடி கொண்டு வந்தாங்க. எனக்கு வந்து இந்த இந்த நில மக்களுக்கான அங்கீகாரம் அதிகாரமற்ற, இப்போ நான் வந்து ஒரு சாதாரண ஒரு கடலோர குடும்பத்திலேருந்து வந்த பிள்ளை. எனக்கு இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு சட்டம் இருக்குது, ஒரு திட்டம் இருக்குது அப்படிலாம் தெரியாது. திடீர்னு ஒரு சட்டம் இருக்குது, கடலோர முறைப்படுத்தல் சட்டம்னு ஒரு சட்டம் இருக்குது. அந்த சட்டம் எங்கள் கடற்கரையை 5 மண்டலங்களாக பிரிக்குது அப்படின்லாம் நிறைய விஷயங்களை பார்க்கும்போது நான் பெரிய பேரதிர்ச்சியாக இருந்தது. ஏன்னா எங்கள் கடற்கரை, நாங்கள் கால் வச்ச இடமெல்லாம் எங்கள் கடற்கரை தான். கருவாடு காயப்பட்ட இடமெல்லாம் எங்களுக்கு சொந்தம். நாங்கள் பறந்துபட்டு வாழ்ந்ததுனாலே தான் எங்களுக்கு நெய்தல் நில மக்கள் பரதவர்கள்னு பேர். அப்படி இருந்த மக்களுக்கு திடீர்னு இந்த நிலம் அவங்களது, இந்த இது வரைக்கும் தான் வரையறேன்னு சொல்கிறாங்களேன்னு ஒரு பயம் இருந்தது. இப்போ என் கடலை நாங்கள் காப்பாற்றாமல் வேற யார் காப்பாற்றுவா அப்படிங்கிற சூழலை தான் இந்த இதுக்கு வந்த பிறகு என்ன விட்டு போச்சு, எதனால் இது மாதிரியான சூழல் ஏற்பட்டுச்சு அப்படின்னு பார்க்கும்போது எங்கள் மக்களுக்கான அரசியல் அதிகாரம் இல்லை. எனக்கு நான் துளியும் அரசியலுக்கு வரணும், ஒரு அரசியலில் ஒரு முகமாக தெரியணும் அப்படின்னு நான் கனவு கூட கண்டதில்லைன்னு சொல்லணும். அந்த மாதிரி இருந்த ஒரு சாமானிய குடும்பத்தில் ஒரு வேலை செஞ்சுட்டு ஒரு சம்பளம் வரும், அதை வச்சு ஃபேமிலியை பார்த்துட்டு அப்படி இருந்தது நான் தான். ஒரு அரசியல் பங்கேற்பு அதிகாரம் இல்லாமல் போனதுனால தான் இந்த மக்களை எடுப்பார் கைப்பில் மாதிரி யாருன்னு வேணாலும் நினச்சி என்ன வேணாலும் பண்ணலான்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. அந்த அரசியல் அதிகாரம் தேவை அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு கட்சிக்கே வந்தேன். அதுக்கு பிறகு அதில் சில சூழல் சரியில்லாமல் நம்ம வெளியே இருக்கின்ற பட்சத்துலையும் இதே காரணங்களுக்காக தான் காத்திருக்கேன். நான் என்னன்னா ஒரு 100 ஆண்டு கால போராட்டம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எங்களுக்கு வாழ்கிற நிலத்துக்கு 72 விழுக்காடு மக்களுக்கு நிரந்தர குடியுரிமை பட்டால. ஆனால் கடற்கரை முழுமைக்கு இருக்கிறோம் நாங்கள். இந்த கடற்கரை மக்கள்னு நீங்கள் கணக்கிட்டீங்கன்னா ஒரு 70 80 லட்சம் பேர் இருக்கோம். ஒட்டுமொத்தமாக நீங்கள் பரதவர்னு கணக்கிட்டீங்கன்னா நாங்கள் 1.25 கோடி பேர்கிட்ட இருக்கிறோம். 1,30 லட்சம் பேர் இருக்கிறோம். இப்போ நகரத்தார் இருக்காங்க, செட்டியார் இருக்காங்க, அந்த மாதிரி ஒவ்வொரு சமூகமாக சேர்ந்து பரதவர்கள்னு கணக்கிட்டா அப்போ கிட்டத்தட்ட 16 விழுக்காடு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுக்கு அரசியல் பங்கேற்போ அதிகாரமோ இல்லை. இப்போ மீன்வளத்துறை அமைச்சர்னு குறைஞ்சபட்சம் ஒரு போஸ்ட் இருக்கும். அதுதான் கடலோர மக்களுக்கு இருக்கக்கூடிய அதிகபட்ச ஒரு அதிகாரம். போன முறை அந்த வாய்ப்பையுமே திராவிட முன்னேற்ற கழகம் எங்கள்கிட்டருந்து பிடுங்கிருச்சு. சரி, வேற ஏதாவது நடக்கும் அப்படின்னு பார்த்தா இந்த முறையும் திராவிட முன்னேற்ற கழகம் சுத்தமாக கடலோர மக்களுக்கு வாய்ப்பு தரல. இன்னைக்கு என்னவா வேணாலும் இன்னைக்கு நீங்களா நாங்களான்னு போட்டியிடலாம். ஆனால் யதார்த்த களம்னு ஒன்று இருக்குது. திமுக வெர்சஸ் அதிமுகங்கிற சூழல் தான். இன்னொன்று, கடலோர மக்களுக்கான நிறைய சலுகைகளை புரட்சித் தலைவி அம்மா அவர்களும் புரட்சித் தலைவர் அவர்களும் செஞ்சுருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி இருந்த காலகட்டத்திலையும் ஒரு சில விஷயங்களை நானே விமர்சனமும் பண்ணியிருக்கிறேன். ஆனால் எங்களுக்கான அதிகார சூழலை இப்போ நாங்கள் கேட்குறோம், எங்களை பழங்குடியின மக்கள் பட்டியலில் அறிவிங்கன்றோம், எங்களை பரதவர்கள்னு கணக்கெடுங்கன்றோம். இப்போ அந்த கணக்கெடுப்பை எடுத்து உங்களை பழங்குடியின மக்கள் பட்டியலில் சேர்ப்பேன்னு சென்ற தேர்தல் வாக்குறுதியில் திமுக கொடுக்குது. நான் இதை முறைப்படுத்தி நான் தலைமை செயலகத்துக்கு போகிறேன், ஒரு மனு கொடுக்குறேன். உட்காந்து எல்லா டெப்டி டைரக்டர்ஸும் ஒரு கூட்டம் போட்டு பேசுகிறாங்க. பரதவர்ங்கிற சொல்லு அந்த கெசட்லேயே கிடையாதுங்க, தமிழ்நாட்டோட கெசட்லேயே கிடையாதுங்கிறாங்க. தொல்குடி மக்களாவது நெய்தல் நிலம் என்னைக்கு வரையறுக்கப்பட்டதோ, இன்னைக்கு தொல்காப்பியமோ புறநானூறு எல்லாம் சொல்லப்பட்ட காலத்திலிருந்து நெய்தல் மக்கள்னு சொல்லப்பட்ட காலத்திலிருந்து இன்னி வரைக்கும் அந்த பரதவர்ன்ற சொல் தமிழ் சங்க இலக்கியங்கள்லேருந்து வந்த சொல் திடீர்னு தமிழ்நாடோட கெசட்லேயே இல்லைன்னு சொல்கிறாங்கன்னா அப்போ எங்களை எப்படி பார்க்குறாங்க? இப்போ எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு இந்து விவசாயின்னு எப்படி சர்டிஃபிகேட் தருவாங்க? சாதி சான்று கொடுக்க மாட்டாங்கல்ல. ஆனால் இந்து மீனவர்னு எனக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. என்ன காரணம்னா, எங்கள் மக்களில் இந்த மக்களுடைய நிலை அரசியல் புரிந்தவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இல்லை. அப்போ ஆட்சி அதிகாரத்துக்கு வருவதற்கான வாய்ப்பாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 5 இடங்களை எங்களுக்கு கடலோர மக்களுக்கு இந்த தேர்தலில் கொடுக்குது. அதோடு மட்டும் இல்லாமல் நான் ஐயா கிட்டே நான் உட்காந்து பேசும்போது நான் கிட்டத்தட்ட 14-15 கோரிக்கைகள் எடுத்துகிட்டு போனேன். இது ஒன்னொன்னிமா வச்சு கேட்டேன். இந்த ஒன்னொன்றுக்கும் அவர் இவ்வளோ தேர்தல் நெருக்கடி, நான் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு 20 நாளைக்கு முன்னாடி தான் இணைஞ்சிருப்பேன்னு நினைக்கிறேன். அப்போ உட்காந்து இதை பற்றி பேசி இது விளக்கம் கொடுத்து இது வந்தால் நம்ம இதை சரி செய்வோம், இந்த சட்ட திருத்தத்தை நாம் வந்து இப்படி பண்ணுவோம் அப்படின்ற நிறைய என்னுடைய கோரிக்கைகளுக்கு விடை கிடைச்சதன் அடிப்படையிலையும், இன்னொரு பக்கம் கடலோர மக்களுக்கான பல சந்தர்ப்பங்களை பல வாய்ப்புகளை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உருவாக்கி கொடுத்துருக்கு என்ற அடிப்படையிலும் தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தேர்ந்தெடுத்தேன். சிறப்பு மேடம். ஸோ இப்போ நான் முன்னாடி நம்ம பேசின மாதிரி ஒரு பக்கமாக சிட்டி வந்து பயங்கர பெருசாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் டெவலப் ஆகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் மீனவ சமுதாயம் அது எப்பயுமே ஒரே மாதிரியே தான் இருக்குது. இன்னும் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லையோ ஒரு சாலை வசதிகள்லையோ வீடுகளிலேயோ அந்த ஒரு மாற்றத்தை பார்க்க முடியல. அவங்க வாழ்வாதாரம் அது அப்படியே தான் இருக்குது. அவங்க வந்து அந்த அப்படி நெக்லெக்ட் பண்ணப்படுற மாதிரி தானே தொடர்ந்து இல்லை. அதுதான் இப்போ நீங்கள் மதராசப்பட்டினம், இன்னைக்கு மெட்ராஸ் சென்னைன்னு சொல்லிட்டு இருக்கிற மொத்தமே மதராசப்பட்டினம்ங்கிற ஒரு கடலோர கிராமம் தான். அந்த கிராமத்து ஒட்டுமொத்தமாகவே இந்த சென்னை அப்படிங்கிறது கடலோர மக்களுடைய நிலம்தான்.
ஒரு காலகட்டத்தில் வளர்ச்சியின் பொருட்டு அந்தந்த நிலங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறும் பட்சத்தில் இந்த மக்களுடைய நிலை மட்டும் மாறாமல் இருக்கிறதுக்கான காரணம் நான் சொன்னது தான். எங்களுக்கான அரசியல் பங்கேற்போ அரசியல் அதிகாரமோ என் கண்ணோட்டத்தின் வாயிலாக என் சட்டத்திட்டத்தை நானே வகுத்து கொள்ளக்கூடிய சூழல் இல்லாமல் போனது தான் அதுக்கு மிகப்பெரிய காரணம். நீங்கள் கேட்கலாம், ஒரு சில பேர் வந்து உங்கள் மக்கள்லேருந்து அமைச்சராக வந்திருக்காங்க போயிருக்காங்க. ஒரு காலகட்டம் வரைக்கும் ஒரு 5 ஆண்டு காலத்தில் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கடலோர மாவட்டத்தையும் மாற்றிட முடியாது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் மாறுதலுக்கு உட்பட்டு இன்றைக்கி நாங்கள் ஒரு மீன்வள பல்கலைக்கழகம் வந்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்தில் நாகப்பட்டினத்தில். இப்போ இந்த பகுதியில் கல்லூரிகள் வருது. இப்போ நாங்கள் நிறைய படிக்க ஆரம்பித்து பெரிய மேம்பட்ட இடங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்கிறோம். பொருளாதாரம் எங்கே சுருங்க ஆரம்பிக்குது அப்படின்னா, இப்போ கடலோர வளங்களும் அதை சார்ந்திருக்கக்கூடிய சில சட்டங்களும் எங்களை கொஞ்சம் நெருக்கடிக்கு உள்ளாக்குற ஒரு சூழல் வருது. இப்போ எப்படின்னா, இப்போ ஒரு 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 குறிப்பிட்ட சட்டங்கள் வருது. இப்போ இந்த கடலோர முறைப்படுத்துதல் சட்டமே ஒரு காலத்தில் வந்தபோது இருந்ததும் ஒரு பல முறை கிட்டத்தட்ட 31 முறை திருத்தி அமைக்கப்பட்டிருக்கு. நாங்கள் என்ன சொல்கிறோம், பொதுமக்கள் கருத்து கேட்பு கூட்டம் போட்டு எங்களுக்கான முறைப்படி அதை திருத்தி அமைங்கிறோம். இந்த மாதிரியான சூழலை எடுத்து பேசுவதற்கோ, இப்போ எங்களுக்கு ஒரு பிரச்சனை அதை சென்ட்ரல்லையோ இல்லை ஸ்டேட்லேயோ சொல்கிறதுக்கோ, இல்லை எங்களுக்கு ஒரு தேவை இருக்குது அதை பற்றி பேசுவதற்கோ எங்களுக்கான அங்கீகரிக்கப்பட்ட இடமாக இது எப்படி ஆதித்தமிழ்குடி மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதியோ அது போன்று எங்களுக்கும் கடலோர மக்களுக்கான தொகுதி ஒதுக்கப்படணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய கோரிக்கையாக வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் எங்களுக்கு கிழக்கு மேற்காக தான் இருக்குது தொகுதி வரையறை. எங்களுக்கு வடக்கு தெற்காக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, இப்போ இங்கேருந்து இது ஃபுல்லாக கோஸ்ட் தொகுதி அப்படின்னு வரையறுத்த முடியும். ஸோ அந்த தொகுதியை வரையறுக்கணும், அப்படி இது போன்ற பல விஷயங்களை முன்னிறுத்தணும். இதெல்லாம் எங்களுக்கு கிடைக்கின்ற வாய்ப்பு அமையும் பட்சத்தில் எல்லா மக்கள், இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா வளர்ந்துருக்கிற மக்கள் பறந்துபட்டவங்க, இப்போ எங்கள் மக்கள்லையும் ஐடியில் இருக்காங்க, எங்கள் மக்கள்லையும் இன்ஜினியர் இருக்காங்க, வழக்கறிஞர் இருக்காங்க, நீதிபதியாக இருக்கிறாங்க, உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருக்காங்க. பட் வெளியில் தெரியறதில்ல. ஸோ இந்த மக்கள் வந்து அடையாளப்படுத்தி ஒரு வாக்கியம் சொல்கிற மாதிரி தான், எந்த சமூகத்தை சொல்லி உன்னை அடக்க நினைக்கிறார்களோ அதிலிருந்து மீண்டுவானு. நாங்கள் சமூகம் கூட கிடையாது. இந்த அரசுக்கே நான் சொல்கிறேனே, மீனவருங்கிறது ஒரு சாதின்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்படி தான் அந்த கெசட்லேயே இருக்குது. அது இல்லை. நெய்தல் நில குடிகளில் மீனவர் அப்படிங்கிறவர் ஒரு சமூகத்தை சார்ந்தாங்க. வலையர் இருக்காங்க, அம்பலக்காரர் இருக்காங்க, முக்குவர் இருக்காங்க, அரம்பர் இருக்காங்க, முத்தரையர் இருக்காங்க, மரைக்காயர் இருக்காங்க, செட்டியார் இருக்காங்க, செம்படவர் இருக்காங்க, ஓடக்காரர் இருக்காங்க, சிவியர் இருக்காங்க, பெஸ்தா இருக்காங்க. இது மாதிரி இப்போ கிட்டத்தட்ட நான் என்ன சொல்லதை விட்டுருக்கலாம். இது மாதிரி 18 வகையான தொழில் செய்யக்கூடிய மக்கள்லாம் சேர்ந்து பரதவர்கள் நாங்கள் இருக்கோம். எங்களை நீங்கள் அடையாளப்படுத்துங்க, நாங்கள் தமிழ்நாட்டுடைய மிகப்பெரிய தூணை அமைவோங்கிறதுல தான் எங்களுடைய உரிமை தொடங்குது. அதுக்கான வாய்ப்புகள் என்னைக்கு இப்போ நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் விழிச்சுக்கிட்டோம். இப்போ எங்களுக்கு 50-55 விழுக்காட்டுக்கு மேலே எங்களுக்கான புரிதல் வந்துருச்சு. அது ஓரிரு ஆட்சி காலம் வந்தாலே போதுமானது. பெரிய பொருளாதாரத்தில் மேம்பட்ட பகுதிகளாக கடற்கரை பகுதிகள் மாறும். இன்னொன்று, இங்கே இருக்கக்கூடிய கடல் வளங்கள் இருக்கு இல்லையா, கடல் வளங்களை எடுத்து எப்படி மதிப்பு கூட்டுறது, இங்கே இருக்கிறவங்களுக்கு எப்படி வேலைவாய்ப்பை, உள்ளூர் நில வளத்தை பயன்படுத்தி வேலைவாய்ப்பை உறுதி செய்கிறது, இந்த பல்வேறு திட்டங்கள் வச்சுருக்கோம். கழக ஆட்சி அமைந்த உடனே ஐயா கூட உட்காந்து பேசி இது பெரிய அளவில் விரிவுபடுத்தப்படும். ரொம்ப ரொம்ப நன்றி மேடம். நன்றி சார். உங்ககிட்ட மட்டும் சில கேள்விகள் சார். இப்போ தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய சட்டமன்ற தொகுதி இந்த சோழிங்கநல்லூர் தொகுதி. ஒரு தனி நபரா நீங்க வந்து இவ்வளவு மக்கள் எப்படி சந்திக்கிறீங்க, எவ்வளவு அதுல ஒரு டிஃபிகல்டிஸ் இருக்கு, இல்லை எவ்வளவு அதை என்ஜாய் பண்றீங்க சார்? பெரிய தொகுதி. நான் பெருங்குடி பேரூராட்சி மன்ற தலைவராக 15 வருஷம் இருந்திருக்கிறேன். அப்புறம் 2011 2008-09 இந்த வரைவறுக்கப்பட்டதில் இந்த தொகுதி முத சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதி ஆகணும். அப்போவே இது பெரிய தொகுதியாக இருந்தது. அப்போ வந்து மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா வந்து என்னை இங்கே நிற்க வச்சாங்க. ஒரு 69,000 வாக்கு வித்தியாசத்தில் நான் வெற்றி பெற்றேன். இது அப்போல்லாம் ஊராட்சியாக இருந்தது. இது வந்து நீலாங்கரை, கொட்டிவாக்கம், பாலவாக்கம் இப்படி ஊராட்சியாக இருந்தது. மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா கிட்ட நாங்கள் கோரிக்கை மனு கொடுத்தோம். உடனடியாக இது சென்னை மாநகராட்சியில் சேர்த்து அப்போ 155 மாநகராட்சி வார்டாக இருந்தது, 200 ஆக்கி இங்கே இருக்கிற அனைத்து சாலைகளையும் போட்டு கொடுத்தாங்க. தெருமன் விளக்கு போட்டாங்க. திருவான்மூரில் இருந்து உத்தண்டி வரைக்கும் இருக்கிற ஸ்ட்ரீட் லைட்டு, சென்ட்ரல் மீடியம் லைட் போட்டு கொடுத்தாங்க. 850 லைட்டு போட்டாங்க. குடிநீருக்கு உடனடியாக ரெடி பண்ணாங்க. அவங்களுக்கு பாதுகாக்கப்பட்ட நெம்மலியிலேருந்து கடல் நீரை குடிநீராக்கி அவங்களுக்கு மக்களுக்கு கொடுக்க ஆரம்பித்தாங்க. மழைநீர் கால்வா கட்டினாங்க. ரேஷன் கடை எல்லாமே, பார்க்கு, OSR லேண்ட்லாம் பார்க் எடுத்து பண்ணி கொடுத்தாங்க. நல்ல 5 வருஷத்தில் நல்ல இது வந்து இந்த ஒரு மீனவர் சமுதாயத்தில் இருக்கிற இங்கே ஒரு கவுன்சிலராகி அவர் நிலக்குழு தலைவராக்கி வச்சாங்க. இந்த மீனவர் சமுதாயத்து மேலே அதிமுக விட அக்கறை கொண்ட ஒரு இயக்கம் எதுவுமே இருக்காது. தேடி போய் கேட்க வேண்டியதே கிடையாது. தேடி வந்து கொடுக்குற ஒரு இயக்கம் அதிமுக. அது மீனவர் சமுதாயத்துக்கு தேடி வந்து கொடுக்குற இயக்கம் தான் அதிமுக. அப்படி கொடுப்பாங்க. அவங்களுக்கு எந்த காலத்திலையும் வாய்ப்புகளை வழங்குவாங்க, நல்லா உயர்த்தி வைப்பாங்க. இந்த தமிழ்நாட்டினுடைய சபாநாயகராக கூட ஜெயக்குமார் அண்ணா ஆக்கிறாங்க. தொடர்ச்சியாக அவருக்கு அமைச்சர் கொடுக்குறாங்க. எப்பயுமே அவருக்கு யாருக்கு எம்எல்ஏ சீட்டு இருக்குதோ இல்லையா, அவருக்கு கண்டிப்பாக உண்டு. அந்த மீனவர் சமுதாயத்தில் இருக்கிறவங்க தான் ஏதோ ஒரு சூழ்நிலையில் அவருக்கு வந்து புறக்கணிப்பாங்களே தவிர அதிமுக இன்றைக்கும் புறக்கணிக்காது.
அது இல்லாமல் இங்கே நான் இப்போ வரும்போது பார்த்தா ரோடெல்லாம் ஒரு நோண்டி போட்டுருக்குறாங்க. மகளிர்லாம் வந்து அவங்களாம் வந்து வெளியே போக மாட்டாங்க. அந்த ரோட்டுக்குள்ளேயே சுற்றி வருவாங்க. வீடுன்னு இருக்கும், அவங்களுக்கு சமையல், அவங்க ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருப்பாங்க. அவங்களாம் பாவம் அந்த ரோட்லேயே எப்படி நடக்கிறாங்கன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இந்த ஏரியாவில் பெரிய பெரிய சினிமா ஆக்டர், பெரிய பெரிய தொழிலதிபருங்க, பெரிய வல்லுநர்கள்லாம் இருக்கிறாங்க. அங்கெல்லாம் சாலை போட்டுக்கிறாங்க. அதான் அதுக்கப்புறம் இந்த சைடு இந்த ஒரு சின்ன ஒரு சாலை ஒரு எல் மாதிரி இருக்குது. இதை போடுறதுல என்ன ஒரு இது இருக்குதுன்னு தெரியல. இதெல்லாம் வந்து இதை நிறைய புறக்கணிக்கிறாங்க, அவங்கள ஒதுக்கப்படுறாங்க. அவங்களுக்கு எந்த ஒரு வாய்ப்பும் வழங்காத வச்சுக்கிறது தான் இந்த அரசாங்கத்தினுடையது. இது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பாலிசே என்னன்னு கேட்டிங்கன்னா, வாக்குக்கு மட்டும்தான் இந்த மீனவர் சமுதாயத்தான் எஸ்சி போன்ற சமுதாயத்தில் இருக்கிறவங்ககிட்ட வாக்குக்கு மட்டும்தான், எலெக்ஷன் டைமுக்கு மட்டும்தான் வருவாங்க. எலெக்ஷன் முடிஞ்சு வந்து தான் அவங்கள கண்டுக்க மாட்டாங்க, அவங்கள விட்டுடுவாங்க. அவங்க வேலையை பார்த்து போயிடுவாங்க. அவங்க பாட்டுன்னு அவங்க இன்றைக்கி என்னென்ன பிரச்சனை நடக்குது, எவ்வளோ கொள்ளை அடிக்கிறாங்க, எல்லாம் எப்படி இருக்கிறாங்க, அவங்களுடைய நிலப்பாடு எந்த அளவுக்கு உயர்ந்திருக்குது, இவங்களுடைய நிலப்பாடு எவ்வளோ கீழே இறங்கி இருக்குது, இவங்க கேட்குறது ஒன்றும் இல்லை, ஒரு சாலை வசதி, குடிநீர் வசதி, ஒரு ரேஷன் கடை, ஒரு சமுதாய நலக்கூடம், அவங்க கல்வி, குழந்தைங்க படிக்கிறதுக்கு கல்வி, விளையாட்டு துறை, இதெல்லாம் பண்ணி கொடுத்தா எங்களுக்கு போதும் அப்படின்னு. என்ன குறிப்பாக இவங்களுடைய சாயம் என்னன்னு கேட்டால், இவங்களாம் அதிமுககாரங்க, இவங்க எந்த காலத்துலேயும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு தான் ஓட்டு போடுவாங்க, அம்மாவுக்கு தான் ஓட்டு போடுவாங்க, இவங்க அதிமுகவுக்கு தான் ஓட்டு போடுவாங்க, இவங்களால வாக்கு பெற்று ஜெயிச்சா கூட அதை அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. இவங்களாம் வந்து அதிமுகவுடைய ஆட்கள் தாண்டி இவங்களை ஒதுக்குவாங்க. அதான் காரணம். சார், இப்போ நம்ம கழகம் ஆட்சிக்கு வந்த உடனே நீங்க ஃபர்ஸ்ட் அட்ரஸ் பண்ண போற ஒரு பிரச்சனை, ஒரு விஷயமா இருக்குதுன்னா எதுவா இருக்கும் சார்? இவங்களுக்கு முதல்ல இன்னைக்கு பார்த்துட்டு வந்த சாலையை உடனே கூப்பிட்டு உங்களுடைய முதல் விஷயமா ஜோன் 15ல கூப்பிட்டு இதுக்கு எஸ்டிமேட் போட்டு உடனே பண்ண சொல்லுவேன். குடிநீர் இல்லைன்னு சொல்றாங்க, கொடுக்குவேன். சமுதாய நல கூட ஒன்று கட்டி கொடுக்கறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுவேன். குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கு மேம்பாட்டு, அந்த விளையாட்டு இதெல்லாம் கிரவுண்டு ரெடி பண்ணி, பார்க் ரெடி பண்ணி கொடுப்பேன். ஸோ அடுத்தது இவங்களுக்கு அரசாங்கத்தில் அறிவிக்கிற அனைத்து திட்டமும் முதல்ல மீனவ சமுதாயத்துக்கு பண்ணி கொடுப்பேன். அப்புறம் வந்து இந்த தூண்டில் மீன் இங்கே தூண்டில் வலை போடுறதுக்கு ரெடி பண்ணி கேட்டிருக்கிறாங்க எல்லாரும். ஸோ அதையும் ரெடி பண்ணி கொடுப்பேன். ஸோ அவங்களுடைய கோரிக்கை வேறு என்னென்ன, அரசாங்கத்தில் இப்போ 8000 ரூபாய் வந்து 12,000 ரூபாய் கொடுப்போம், அதை உடனடியாக வாங்கி கொடுப்போம். வேறு என்ன மழை காலத்தில் என்ன தேவைப்படுதோ அவங்க செஞ்சு கொடுப்போம். என்ன அவங்களுக்கு தேவையோ முதல்ல முக்கிய ஒரு முன்னுரிமை கொடுத்து மீனவர் சமுதாயத்துக்கு நான் கண்டிப்பாக ஒரு பாடுபடுவேன். இவங்களுடைய குரலாக சட்டமன்றத்தில் நான் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும், கண்டிப்பாக பண்ணிவிடுவேன். மேடம், இப்போ நீங்கள் சமீபத்தில் அதிமுகவில் ஜாயின் பண்ணியிருக்கிறீங்க அண்ட் அண்ணனுடைய பரப்புரைக்கு நீங்கள் வந்திருக்கிறீங்க. ஸோ இதோடைய அந்த முக்கியத்துவம், நீங்கள் இந்த இடத்துக்கு நீங்கள் பர்டிகுலராக வரணும், இந்த பரப்புரையின் முக்கியத்துவம்? இல்லை, நான் தமிழ்நாடு முழுமைக்கும் பரப்புரைக்கு போயிட்டுருக்கேன். குறிப்பாக இந்த கடலோர பகுதியில் வந்து நான் வந்து பரப்புரை செய்யணும்னு நான் விரும்புகிறேன். ஒன்று. ரெண்டாவது வந்து இப்போ அண்ணன் அழைச்ச உடனே இப்போ சோழிங்கநல்லூர் கடற்கரை பகுதி மக்களும் இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இங்கே இருக்கிற மக்களுக்கு எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நாம் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கோம், எவ்வளோ பின்தங்கி இருக்கோன்றதையும் தாண்டி அரசியலில் இப்போ நம்ம ஏன் புறக்கணிக்கப்பட்டிருக்கோம், ஏன் இந்த கட்சியை புறக்கணிக்கணும். இப்போ ஒரு விஷயத்தை மட்டும் இங்கே நான் வந்து ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களை பற்றி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தேன். அதுக்கு வந்து எனக்கு நிறைய பேர் வந்து மிக மோசமான வசைபாடி, ரொம்ப கேவலமாலாம் விமர்சனம் பண்ணி எழுதியிருந்தாங்க. சரி, அது அவங்களோட எப்படி சொல்கிறது, அவங்களோட குணம்னு நான் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ எனக்கு வந்து ஒரு மூத்தவர் வந்து சொன்னார், மறைந்த தலைவர்களை வந்து பேசக்கூடாது. அப்படி சரிதான், ஏற்றுக்கொள்வோம், எல்லாருக்கும் ஒன்று தானே, எனக்கு சொல்கிறது உங்களுக்கும் சேர்ந்தது தானே. மறைந்த முதலமைச்சர் மரியாதைக்குரிய அம்மையார் ஜெயலலிதா அவர்களே, நான் சின்ன பிள்ளை, சரிங்களா, நான் ஒரு கட்சியில் இப்போ தான் ஒரு பிரதான கட்சியில் இணைந்து ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கிறேன். ஆனால் ஒரு தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதலமைச்சர் மரியாதைக்குரிய ஐயா மோடி அவர்களும் மரியாதைக்குரிய அம்மா புரட்சி தலைவி அவர்களும் கலந்து கொண்ட ஒரு நிகழ்வை வச்சு ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு மேடையில் பேசுகிறார். அண்ணலும் நோக்கினால் அவளும் நோக்கினாள், மறைந்த தலைவர் தானே, ஒரு பெண் என்கின்ற காரணத்திற்காக மட்டுமே அவங்க தலைவராக இருந்தாலும் விமர்சனம் பண்ணுவீங்க, தொண்டராக இருந்தாலும் விமர்சனம் பண்ணுவீங்க. ஒரு ஆண் என்ன வேணாலும் பேசலாம், ஒரு பெண் பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பை நிறுவுறாங்க. இப்போ நான் வந்து அதை ரியலைஸ் பண்ண எடுத்தா கூட, ஓ சரி, மறைந்த ஒரு தலைவர் வந்து நம்ம அப்படி சொல்லியிருக்க வேண்டாம் அப்படின்னு ரியலைஸ் பண்ண எடுத்தா கூட, இவங்க பண்ணதை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அப்போ இங்கே என்ன அப்படின்னா 2 காரணம் தான். ஒன்று, பெண்ணுன்ற காரணத்துக்காக நான் இந்த மாதிரி விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்படுறேன். அவங்க வார்த்தைகள்லாம் எழுதுறாங்க, எனக்கு பிரச்சனையே இல்லைங்க. நான் என்ன இயற்கைன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது நகர்த்தும், எப்படி கொண்டு போகுமோ அதை கொண்டு போகும். இன்னொன்று, பெண் என்ற காரணம், இன்னொன்று நான் ஒரு கடலோடி மக்கள்ன்ற காரணத்துக்காக மட்டுமே அவ்வளோ மோசமான வசைபாடல்களை
எழுதி விமர்சன பொருளாக்குறாங்க, அதை இது பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தான் பார்க்க வேண்டியிருக்கு. இங்கே அதிகாரம் தாங்க குவியல், அதிகாரம் தான் மொத்தமும். இதே அதிகாரத்தில் இருந்து கொண்டு அவர்கள் என்ன வேணாலும் பேசலாம். அதிகாரமற்ற மக்கள் எதுவுமே பேசக்கூடாதுங்கிறதுக்கான ஒரு விஷயமா தான் இதை பண்ணுறாங்க. உங்கள் வாக்கு தூக்கி குப்பையில் போடுங்கன்றாங்க. இப்போ எங்களுக்கு வாய்ப்பே அளிக்காத திராவிட முன்னேற்ற கழகம் கடலோர பகுதியில் ஓட்டு கேட்டு வராதிங்க, எங்கள் குப்பை வாக்குன்னு சொல்கிறத நீங்கள் ஏன் பெற வர்றீங்க? அப்போ அந்த பகுதி முழுக்க போயிட்டு அதை பரப்புரை செய்ய வேண்டியது என்னோட கடமையாக நினைக்கிறேன். அண்ணன் கூப்பிட்ட உடனே இந்த பகுதிக்கு நான் வந்துட்டேன். சரி, அப்படி சார். ரொம்ப நன்றி. நன்றி.